என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அத்தையே என்ன சகல மரியாதையோட வந்து கூட்டிட்டு போவாங்க. எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன் மாமா. நீங்க எப்போ கிளம்புங்க. நீங்க அங்க போனதும் உங்களுக்கே அது புரியும். அடுத்த வண்டியில நானும் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா, சரி வா. சரிம்மா, நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா வந்து சேருங்க. குடி. எங்க போய் தொலைஞ்சாலும் நம்ம ஒரு வேலை கொடுத்தா அது ஒண்ணு பண்ணும். எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க, வந்துடுறேன். என்ன ஒண்ணுமே சொல்லாம போறா? போஸ் கொடுத்துட்டு திங்கிறத பத்தியா? இந்த நான் சுருதிக்கிட்ட தான் போறேன் மகேஷ். நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சரவணன் எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வா. எதுக்கு? கூட்டிட்டு வான்னு சொன்னா கூட்டிட்டு வரணும். கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சரி போறேன். போ. நீ உன் மாமா கூப்பிட்டப்பவே போயிருக்கலாண்டி. தேவையில்லாம போ பிகு பண்ணிட்ட. உங்க அத்தை வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்ற? அதுவும் சகல மரியாதையோட வந்து கூப்பிட்டு போவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி. நீ அங்க போனாதானே ஸ்ருதிக்கும் தைரியமா இருக்கும். உங்க அண்ணனுக்கு நடக்க போற மண்டபத்துக்கு போனாதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். இப்படி அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இப்படி நடுவுல உட்காந்துக்கிட்டு ஒரு ரீல்ஸ் மாதிரி வீடியோ எடுத்துட்டா எல்லா ப்ராப்ளமும் சரியாடுமா? எதுக்கு இப்ப நீ ஆயா மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, என் அத்தை வருவாங்க, சகல மரியாதையோட கூட்டிட்டு போவாங்கன்னு. உனக்கு அதுல நம்பிக்கை இல்லையா? என்ன உன் மாமனார் நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம மண்டைய ஆட்டிட்டு இருக்கிறதுக்கு. உன் மாமியாரை பத்தி எனக்கு இல்ல, ஊருக்கே தெரியும்டி. அது ஒரு வீம்பு பிடிச்ச பொம்பளை. அவங்க வந்து வாமா மருமகளேன்னு ஆரத்தி எடுத்து பூவெல்லாம் தூவி சகல மரியாதையோட வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு நீ வேற நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. இதெல்லாம் நம்ம ஊர் பிள்ளையார் கோவில் குளத்துல 2 காதுலயும் பூ வச்சுக்கிட்டு யாராவது உட்கார்ந்து இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு. அவங்களும் நீ சொல்றத கேட்டுட்டு ஓ மாமனார் மாதிரி மண்டைய ஆட்டுவாங்க. அப்ப அவங்க வர மாட்டாங்கன்னு சொல்ற. எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்ற. ஆசை இருக்குண்டி அரசன் ஆகிறதுக்கு. வீதி வீதியா சுத்த விட்டா அதை மாத்த முடியுமா? அப்ப நான் வீதியில தான் சுத்த போறேன்னு சொல்றியா? விதிய ஜெயிச்சு காட்டுறேன். நீ இங்க தானே இருக்க போற, அப்ப நீயே சொல்லுவ. இந்த வீடியோவை யார் எடுத்திருப்பா? தோட்டத்துல அவ பேசினது இருக்கு. சிவசாமியை அனுப்பியிருக்கான்னா நமக்கு தெரியாம அவளை உழவு பார்க்க அவங்க அவளுக்கு ஏதாவது ஆள் வச்சிருப்பானா? எப்படி இருந்தாலும் அவ அந்த வீடியோல பேசிருக்கிறது எல்லாமே உண்மைதான். அவளை வெளியில விட்டுட்டு அவ என்ன பண்ணுவாளோன்னு யோசிக்கிறத விட அவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லதுதான். அவ எங்கேயே வந்துட்டாலும் சம்மந்தக்காரங்கள எப்படி சமாளிக்கிறது? அம்மா, என்னம்மா அவசரமா வர சொன்னீங்களா?
ஆ, அது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாரும் இங்கே தான் இருக்கோம். உன்னை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்குப்பா. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். எல்லா வேலையும் ஒழுங்கா தானே போயிட்டு இருக்கு. நான் வேலையெல்லாம் சொல்லலப்பா, நீ கூட இருக்கும்போது எனக்கு என்னப்பா இருக்கு கவலை. இல்ல பூங்குடி இல்லாததுதான் ஏதோ கை உடைஞ்ச மாதிரியே இருக்குப்பா. நல்லதோ கெட்டதோ ஏதாவது என்ன பேசிக்கிட்டே போட்டி போட்டுக்கிட்டு என் பக்கத்துலயே இருப்பாள்ல. இப்ப அவ இல்லாதது என்னமோ மாதிரி இருக்கு சரவணா. இப்ப அவளை கூட்டிட்டு வந்துடுறியா? அவ இருந்தாள்னா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்பா. ஸ்ருதியும் சந்தோஷமா இருப்பா. பாரு, அவ இல்லாததுனால ஸ்ருதி எப்படி இருக்கா பாரு, கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்கா. அதான் யோசிச்சு பார்த்தேன், என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ண நம்மளே இப்படி ஒதுக்கி வைக்கிறது தப்பு இல்லையா. நீ போப்பா, போய் அவளை கூட்டிட்டு வந்துருப்பா. அம்மா, உங்களுக்கு சரின்னா எனக்கும் சம்மதம் தாம்மா. ஆனா அவ இங்க இருந்தா கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு சம்பந்தி வீட்டுல பயப்படுறாங்களேம்மா. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அவங்க கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன்ப்பா. நான் அக்கா 2 பேரும் சேர்ந்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீ சொன்னாதான் பூங்குடி கேப்பா. அவளை தனியா விட்ட கோவம் அவளுக்கும் இருக்கும்ல. நீ தான் அவகிட்ட அவ அடம் பிடிச்சா கூட சமாளிச்சு பேசி கூட்டிட்டு வந்துருவ. வந்த சொந்தக்காரங்க எல்லாரும் அவளே கேக்குறாங்கப்பா. அவ வரலன்னா அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை ஒண்ணு தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் நம்ம எதுக்குப்பா இடம் கொடுக்கணும்? என்ன இருந்தாலும் அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே சரவணா. ஆமாப்பா, நாளைக்கே ஸ்ருதி கல்யாணம் முடிச்சு இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிடுவா. என் கூடயே